என்னங்க 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 என்னடி கத்தின்னு வர? உன் தங்கச்சி என்ன போய் சேர்ந்துட்டாளா? அட அது இல்லைங்க. அப்ப ஊந்து கை கால வந்து போச்சா? அட அதுவும் இல்லைங்க. மயக்காய்ச்சி ஊந்துட்டாளா? ஐயோ அது இல்லைங்க. உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. என்னடி சொல்ற? ஆமாங்க. டேய் தம்பிகளா வாங்கடா வாங்கடா 3 பேரா. கரம்பூச்சி எனக்கே அண்ணா வந்தான்னு தெரியல, தொல்லை குத்து கிடக்குறானே. வச்சு வாங்குன்னு வாங்கிறேன்ப்பா சொட்ட தலையா. சூனி வச்சுட்டு மொத்த சுத்தி நான் சுத்திடுறேன் பாரு நான். டேய் வாங்கடா. அட இருடா கத்தினுக்காத. என்னத்துக்கு நான் கூப்பிட்டேன்? நம்ம தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாளாண்டா. இந்த கரும்பு பூச்சி இதுவரை வந்து தொலைஞ்சிச்சா? இப்போ என்ன பண்றது? ஒன்றும் பண்ண தேவையில்ல, எதுனா பிரெட் ஆப்லேட் வாங்கி தரேன்ட்டியா, ஏரியில் தள்ளி விட்டு வந்துடலாமா? அப்புறம் கீசுனா நம்மளை தான் கூப்பிடுவாங்க, அதையும் பார்த்துக்க. அப்போ என்னடா பண்ணுறது தாத்தா? பெசாம பங்கன் வச்சுட்டு பாயசம் கலந்துடலாம். இதுவும் கரெக்டான யோசனையா தான் இருக்குது. ஏன்னா நீ என்ன சொல்ற? அவன் சொல்றது இருக்கட்டும், நான் சொல்றது கேளுங்கடா. நீனா பெரிய பருப்பு, நீ சொல்றது கேட்கணும். டேய் என்னடா நம்ம அண்ணனை போய் இந்த மாதிரி சொல்ற? ஏன் நீ நேற்று சொல்ல தெரு பொறுக்கி ஊர் பொறுக்கி போறம்போக்கு பண்ணாடுன்னு? அது நேத்து, இன்னைக்கு நம்ம அண்ணன் இல்ல. அண்ணான்ட்டு அல்வா குத்துறீங்கடா, கொஞ்சம் கவனிங்கடா. இப்போ என்ன சொல்ல போற நீ? அந்த கரம்பூச்சி என்ன பண்ணுன்றா? தடப்படலாம் ஃபங்க்ஷன் வைக்கிறோம். பாட்டி கட்சி ரகுமான் வர வைக்கிறோம். காசு உங்க ஒப்பம் கொடுப்பானா? நோ அண்ணி நம்ம அம்மா மாதிரி இன்னும் அப்படி திட்டுற அண்ணியா? நீ நேற்று திட்டினி, அதுனாப்பா அசிங்கமா திட்டினிய? அது நேத்து திட்டின, அது இப்ப சொல்லுவியா? மாத்தி நீங்களே சண்டை போட்டுங்க. அதுக்கு நான் நடக்க வேண்டியது என்னன்னு பாருங்கண்ணா. நடக்க வேண்டியது என்னத்த பாக்குறது? அது போய் பார்த்தியா ரகுமான கூப்பிடணுமா? ஏய் கம்பீரிங்க சொல்லுங்கப்பா, என்ன பாப்பல? என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷன் வச்சிருவோம். நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல பாடின்னு திரிவானே அந்த பையனை கூப்பிட்டு பாட்டு கச்சேரி வச்சிருவோம். ஐயே அவன் சும்மா வாயில ஊதினே இருப்பான், அவனா வேலைக்கு ஆகாது. டேய் போதா அந்த மூஞ்சிக்கு. நோ அதை வந்து ஊர் உலகத்துக்கு காட்டாம நம்ம பொத்தி வளர்த்துட்டோம். இப்போ சடங்கு வைக்க போறோமா என்ன அதை சொல்லுங்க. வச்சுட்டாடா அவனை நாளைக்கு கட்டி கொடுங்கல. இங்க பாரு, அது கட்டிட்டு எவன் வர போறான்? என்ன எங்க மேல ஏத்தி விட பாக்குறியா? நம்ம 4 அண்ணங்கிறடா, நம்ம தானே கட்டி தரணும். அதுக்கு தான் சொல்றேன், கல்லு கட்டி ஏரியில போட்டு விட்டலாம். ஏனோ அதை தூக்கணும்னா ஜேசிபி வேணும். அந்த ஜேசிபி காரன் பாத்துருவான்ல. ஆமாண்டா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி இது முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் அவன் சொல்றத முடிப்போம். பாயசம் மாட்டு தானே, பாயாசத்துல பாயசம் தானே. கத்தாதனா, இந்த மேட்டரை சீக்கிரட்டா முடிப்போம். இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அப்ப அந்த பையனை வர வச்சிருக்கோம் பாட்டு கச்சேரிக்கு. வர வச்சிருவோம். டேய் ராமு இவனுக்கு என்னது கட்டிங் கிடக்குறானுங்க? என்ன முதலாளியா? டேய் இங்க வாடா. 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்ல, பேச்சு பாரு எப்படி இது. டேய் ராமு, அந்த ரோட்ல பாட்டு பாடின்னு சுத்தி நிப்பான்ல, போய் அவனை நான் கூப்பிட்டுவா. இன்னத்து கூட்டின்னு வர சொல்றீங்க? ஏய் தம்பி சொல்ற எடுத்து பேசுற, கூப்பிட்டு வாடா. கூட்டின்னு வர சொல்லுவீங்க, அவனுக்கு காசு தரணும்னா என் தள்ள கட்டி விட்டுருவீங்க. ஏய் என் அண்ணனை தம்பியை சொல்ல கேட்க மாட்டியா நீ? டேப்பா நான் கேட்கறது இருக்கட்டும், இன்னத்துக்குன்னு சொல்லுங்க. எங்க தங்கச்சி வயசுக்கு வந்துச்சியா, அந்த ஃபங்க்ஷன் வைக்க போறோம், அதுக்கு தான் கூப்பிட்டு வர சொல்றான். உங்க தங்கச்சியா? எங்க அதை நான் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஏய் கேள்வி மேல கேள்வி கேட்காது, கம்மன் போய் கூட்டு வரா. சரி இரு, போய் கூப்பிட்டு வந்து தொலைக்கிறேன். அண்ணே ஃபங்க்ஷனை ஜாம் கொண்டாடுறோம். அம்மா கல்யாணம்னா என்னம்மா? சும்மா விளையாட்டுப்பா. நீ போய் சொல்ற. அம்மா போய் சொல்லணும் நட பேசுற. அப்ப கல்யாணம்னா சும்மாவா? சும்மா தான்ப்பா, யாரும் சொன்ன கேட்டுக்காதுன்னா. எனக்கு கல்யாணம். டேய் சின்ன தம்பி, எனக்கு கல்யாணம்டா. டேய் போடா பைத்தியம், எங்க அம்மா சொன்னிச்சு கல்யாணம்னா சும்மாவாமே. டேய் பைத்தியக்காரா, நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்து பண்ணே, அந்த குழந்தை ஒண்ணு மாதிரி இருக்காது. டேய் சின்ன தம்பி பாவம் ஆயிரம், ஒரு பாட்டு பாடிட்டு. எப்படி கத்துறான் பேர். தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை. எட்டு மேலே விடுவோம், போடா இதுக்கு மேல பாட முடியாது. எனக்கு கல்யாணம். டேய் தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. வீட்டை ரோட்ல கட்ட சொன்னாக்கா குப்பை மூட்டில் கட்டி வச்சுக்கிறாங்க. டேய் சின்ன தம்பி இந்தாலும் நேத்துக்கு வரான். டேய் பெருங்களை அப்படி சொல்லக்கூடாதுடா. இவன் பிளகா பையன் கம்னு இருமா. டேய் சின்ன தம்பி, அந்த 4 மூதேவிங்க இருப்பாருங்க, அவனுக்கு கூப்பிட்டாங்கடா உன்ன. என்னடா ஆணு வாய போலக்குறா? போவாது, அவன் பெரிய வீட்டு ஆளுங்க. ஏம்மா ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, அமுச்சு விடு. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. டேய் அங்க பக்குவமா இருக்கணும்டா. அட ஒன்றும் இல்லைப்பா, அவங்க தங்கச்சி வயசுக்கு வந்துட்டான்,
உன்னை பாட்டு பாட உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. பாட்டு பாடவா? சரி நானும் வரேன்டா. மாமா போலாம். டேய் அவனுக்கு எதனா காசு கொடுத்தா எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க. சரிதான். எல்லாம் லைன் கட்டினு சீர்வரிசையோட வந்தா என்ன கதை இது? நோ, என் மச்சானுக்கு என் தங்கச்சி வேணுமா? தெரிஞ்சுமாடா? எனக்கு வேணும். இந்த பாரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். டேய் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் உன்னோட பெரியவன் நான் தான்டா. நீங்க பெரியவங்களா இருக்கலாம், முன்னாடியே வந்திருக்கலாம். ஆனா உங்களோட ஹேண்ட்ஸமா இருக்கிறது நான் தானே. ஏய் என்னடா பேசுறீங்க? என் மச்சானுக்குடா என் தங்கச்சி. ஆமா, அதுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். மீசு கூட மாளிகள அதுக்காடி என் தங்கச்சி மேல ஆசை அவனுக்கு. தம்பி மச்சான் அப்படிலாம் பேசாத. விடுங்கப்பா விடுங்க. நம்ம தங்கச்சி யாரை விரும்புதோ அவனு கட்டி குத்துருவான். அப்ப பாயாசம் பாக்கலாம்டா, தேவைப்பட்ட பாயாசம் இல்லைன்னா தூக்குறானுங்களா? சரி எங்க அந்த பாட்டுக்கார ஆளை காணோம். ஆமா, டைம் வர ஆயிடுச்சா. எங்க அந்த ராம கூட்டு வர சொன்னோமே, ஒன்னும் ஆளை காணுமே. அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூந்தேனோ. ஏனோ எல்லாம் மிரண்டு போயிட்டு இருக்கானுங்க. பின்ன அந்த மூஞ்சி பார்த்துட்டு மிரண்டு போகாம. டேய் மச்சான், வாய பொழந்தது போதும்டா. என் தங்கச்சி கட்டிக்கிறியா? மாமா பள்ளத்துல விழுந்து செத்துருன்னு சொன்னா கூட செத்துற மாமா. உன் தங்கச்சி வேணாம் மாமா. மச்சான் அவன் போனா போறான், நீ கட்டிக்கோ. எதுக்கு உசுரோட இருக்கும்போதே சம்மதியாக சொல்றியா? போயா, நீ வேணா உன் உறவு வேணா. மச்சான் எதனா பேசினா தள்ள வெங்காயத்தை தூக்கி போட்டுருவேன். போடா. அந்த பொண்ணுக்கு என்ன பார்க்க வர? எல்லாம் விட்டு போறாங்க. அந்த பொண்ணு நான் வேணா கட்டிக்கிட்டா? டேய் வாழைக்கடை முக்கா ஒய்ங்க போயிடு. ஐயா வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா வாழ்வாண்டு பேசுது பாரு. உன் வாய்க்கு வேணாம் வெங்காயமா வேணாம். போடா. மச்சான் நீ கட்டிக்கா. முறக்கா அப்படியே சொல்லி விடுவேன். போடா. என்ன இவனுங்க மூஞ்சே இது? அது மூஞ்ச பார்த்து எல்லாம் மெசல் ஆகி போறானுங்க. சின்ன தம்பி இன்னொரு பாட்டு பாடு. ஐயா அது பார்த்த உடனே எனக்கு பாட்டு வரல, விட்டுருங்க என்ன. டேய் எங்க அண்ணனையே எடுத்து பேசுற நீ? என்னடா நீ? சின்ன தம்பி உன் பாட்டு எனக்கு பிடிச்சிக்குது, ஒரு பாட்டு பாட. குஷ்பாக்கா பார்த்தா முஞ்சி போச்சு என் சோழி. ஏய் நான் ராதா ரவிடா. அவரு நார்மலாவே நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்பாரு. உன்னை என்னன்னாவோ கேட்க போறாரோ. நாங்களாம் ஃபீல்ட் அவுட்டுப்பா. ஏய் பாட. போவோமா ஊர் மேல மீண்டும் 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 நீதான் எனக்கு வேண்டும். டேய் என் தங்கச்சி உன்னை விரும்புது, கட்டிக்கிடா. ஐயோ வேணாங்க, என் பையனுக்கு உங்க பொண்ணு. நான் உன்ன கட்டிட்டா. என் தங்கச்சி உன் பிள்ளை கட்டலனா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. டேய் எங்க அம்மாவை திட்டிட்டியா? அம்மாடா இருடா, அம்மாடா. ஐயோ சாரிம்மா. சின்ன தம்பி. சின்ன தம்பியா? டேய் நின்றா, எங்க போனாலும் உன்னை விட மாட்டான். ஐயோ நான் இல்ல. எப்பா ஒரு வழியா ஓடி போச்சு. கிட்டவாடி. கொழுப்பை பார்த்தியா? அந்த ஆளுக்கு நடு ரோட்ல எப்படி பண்ணிக்கிறான்? சரி வாணா, நம்ம தங்கச்சியா ஓடி போச்சா, வா நம்ம வீட்டுக்கு போவோம். எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாட்டு பாட. போவோமா ஊர்கோலம். 7 இடுப்பு மேலே விடுவேன்.